இந்த வருடத்தினுடைய 11வது மாதத்துல நாம் பிரவேசிக்கிறோம். கடந்த 10 மாதங்கள் கர்த்தர் நம்மை போஷித்தார், பாதுகாத்தார், உடுத்தினார், வழி நடத்தினார். 11வது மாதத்துல ஆலயத்துல அவரை தேடுகிற அனுபவத்துல நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில ஆலயத்தில் நாம் கூடி வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை பாடுகிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். தேவனுடைய அந்த அன்பின் பிரசன்னத்தில் நிரப்பப்படுகிறோம். தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்குண்டான வழி நடத்துதலான ஆலோசனைகளையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் அது தேவன் கொடுக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நிறைவேற்றுகிறதற்கும் தேவன் வழிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாகவும் இருக்கிறார். வாக்குத்தத்தம் என்று சொல்லக்கூடியது என்ன என்று சொன்னால், ஒரு மனிதனை பார்த்து, ஒரு சபையை பார்த்து, ஒரு குடும்பத்தை பார்த்து தேவன் மனது உருகி சொல்லுகிற வார்த்தைக்கு பேர் என்னது? வாக்குத்தத்தம். ஒரு ஆமீன் சொல்லலாமே. வாக்குத்தத்தம்னா என்னது? தேவன் மனதுருகி சொல்லுகிறதுக்கு பேரு வாக்குத்தத்தம். பரிசுத்தத்தை கொண்டு விளம்புகிறதுக்கு பேரு வாக்குத்தத்தம். ஆணையிட்டு உடன்படிக்கை பண்ணி நான் உன் வாழ்க்கையில இதை செய்து காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆணையிடுகிறதும் உடன்படிக்கை செய்கிறதும் வாக்குத்தத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனும் மனிதனும், அந்த தேவன் மனிதனோடு நான் ஆணையிடுகிறேன், நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், உன் லைஃப் இப்படியா என் மூலமாய் மாற்றப்பட போகிறதுன்னு சொல்லி உறுதிப்படுத்துகிறதுக்கு பேர் என்னது? வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் பண்ணுகிறதுல நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தன்னை தாமே மறுதலிக்க மாட்டார். அல்லேலூயா. தேவன் தம்மை தாமே வாக்குத்தத்தம் பண்ணிட்டு மாற்றிக்கொள்ளவும் மாட்டார். வேதத்தில் தீர்க்க தரிசனங்கள் உண்டு. வேதத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தங்கள் உண்டு. வேதத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பல கோலங்களில் பிரிக்கப்பட்டிருக்குது. அதில் ஒரு பகுதி வாக்குத்தத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை இந்த வருடத்தில் 11வது மாதத்தில் நாம் தியானிக்க போறோம். ஆமே. வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் 1 விசுவாசிக்க வேண்டும், 2 கீழ்ப்படிய வேண்டும், 3 கர்த்தரை பின்பற்ற வேண்டும். ஆமேன் சொல்ல இல்லாம 1 கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். 2 கீழ்ப்படியணும். இதை வாழ்க்கையில நடக்கிறதுக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன்னு கீழ்ப்படியணும். 3 கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நவம்பர் மாதம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 11வது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஒரு ஆமீன் சொல்லலாமே. அல்லேலூயா. நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஸ்தோத்திரம். நீ என்ன செய்ய வேண்டாம்? நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, என்னால் மீட்கப்பட்டவர்களே, நான் அழைத்து கொண்டு வந்தவர்களே, நீ என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? துணையா நிற்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. எதுக்கு தகுந்த மாதிரி? சூழ்நிலைகளை தகுந்த மாதிரி. சூழ்நிலை எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல கலங்கியிருப்பாங்க, அந்த இடத்துல பயந்துருப்பாங்க, அல்லது அங்கே கவலைப்படுவாங்க, அங்கே அல்லது வழி தெரியாது இருப்பாங்க, அந்த இடத்துல அவங்களுக்கு திகைச்சு என்ன பண்ணுறதுன்னு தடுமாற்றத்துக்குள்ளே இருப்பாங்க. அந்த இடத்துல தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்துகிறவர். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் உன் வலது கரத்தை பிடித்து, ஆமே, உன் கையை பிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அர்த்தம், உன் கையை பிடிச்சி குலுக்கி நல்லா பயப்படாத பயப்படாத பயப்படாத, நான் உனக்கு துணையா நிற்கிறேன். ஹல்லேலூயா. மனிதனை தேவன் கையை வலது கையை பிடிச்சி நல்லா அசைச்சு உலுக்கி சொல்கிறாரு, நீ என்ன செய்ய வேண்டாம், ஏதோ பயத்தில் இருக்கிற, நீ ஏதோ கலக்கத்தில் இருக்கிற, நீ ஏதோ குழப்பத்தில் இருக்கிற, நீ ஏதோ கவலையில் இருக்கிற, நீ ஏதோ உள்ளத்தில் ஏதோ ஒன்று உனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது, அதெல்லாம் இருதயத்திலிருந்து இந்த மாதத்தில் வேரோட நீ எடுத்து போடு, நான் உனக்கு துணையா நிற்கிறேன். விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் ஏன் அப்படி சொன்னார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10வது வசனத்திலும், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. நீ பயப்படாத. நீ என்ன செய்ய வேண்டாம்? பயப்படாத, கவலைப்படாத. உனக்கு பயத்தை உண்டாக்குற மனுஷர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சு தான், காத்திருந்து தான், ஆண்டவருடைய அந்த நடத்துதலுக்காக தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நேரத்தை செலவழித்து மனசை செலவழித்து தேவனுடைய வேதத்திலேருந்து எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நான் படிக்கிறோம் 11வது வசனம், உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெக்கி இளைச்சை அடைவார்கள். ஸ்தோத்திரம். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பார். உன்னோடு யுத்தம் பண்ணுகிற மனுஷன் ஒன்றுமில்லாமல் இழிபொருள் ஆவார்கள். ஒரு ஆமேன் சொல்லலாமே. உனக்கு விரோதமாக வழக்கு கொண்டு வருகிறவங்க, உனக்கு விரோதமாக போராடுகிறவர்கள், உன்னை கண்டு எரிச்சல் அடைக்கிறவர்கள், உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள், ஸ்தோத்திரம், அவங்க நடுவில் நீ பயப்படுறியா, அவங்க நடுவில் கவலைப்படுறியா, அவங்க நடுவில் பிரச்சனை அப்படியாயிரு இப்படியாயிருன்னு நீ திகைக்கிறியா, நான் உனக்கு சொல்லுகிற கையை பிடிச்சி நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு துணை நிற்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு மனிதனோடு, ஒரு குடும்பத்தோடு, ஒரு சபையோடு வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் துணையா நிற்பார் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், அந்த மனிதனுக்கு விரோதமாக யுத்தம் வந்தாலும், வழக்கு வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டத்தை கொண்டு வந்தாலும், உலகமே திரண்டு வந்தாலும், ஆமே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எலும்பு எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக்கும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் முதல் தேதியிலிருந்து கடைசி தேதி வரைக்கும் கர்த்தர் உனக்கு துணையாயிருப்பா. ஆமே. நீ பயப்பட வேண்டியது, எந்த மனுஷனை கண்டு பயப்பட வேண்டியது, நன்மை செஞ்சா அதிகாரத்துக்கு பயப்பட வேண்டியது, அதிகாரியை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்தோத்திரம். வழக்காடுகிறவனும், யுத்தம் பண்ணுகிறவனும், எரிச்சல் அடைகிறவனும், போராடுகிறவனும், எதிரிட்டு வருகிறவனும், ஹல்லேலூயா, அதை கண்டு நீ பயப்பட வேண்டாம், நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். ஆதியாகமம் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 1வது வசனம்,
யாக்கோபு குமாரர்களை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். ஹல்லேலூயா. யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை கூடி வர செய்து, நான் உங்களுக்கு நேரிடுகிற காரியங்களை அறிவிப்பேன். ஸ்தோத்திரம். 25வது வசனத்தை நான் வாசித்தோமானால், உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். ஆமென் சொல்லலாமே. யாக்கோபு யோசேப்புக்கு சொல்லுகிறான், அவர் உனக்கு துணையாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மகனே யோசேப்பே, உன் மேலே பொறாமை பிடிச்சவங்க அம்பு விட்டாங்க, உன்னை மனமடிவாக்குனாங்க. ஸ்தோத்திரம். உன் வில்லு உறுதியாக நின்றுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பிரச்சனையை நீ சந்திச்ச, எத்தனையோ போராட்டத்தை நீ சந்திச்ச, எத்தனையோ சூழ்நிலைகளுக்குள்ள நீ தள்ளப்பட்ட, உன்னை மனமடிவாக்கினவங்க உண்டு. உன்னை மனமடிவாக்கினவர்கள் உண்டு. அந்த மனமடிவு ஆக்கினவர்கள் நடுவில், உன்னை பகைத்தவர்கள் நடுவில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை இதுவரைக்கும் நிலை நிறுத்தி வந்த கர்த்தர், நான் இப்பொழுது சொல்லுகிறேன், இந்த 11வது மாதத்தில் உனக்கு நான் துணையா நிற்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உனக்கு துணையா நிற்க போகிறேன். நிற்கிறதுனால நீ ஆசீர்வாதத்தை பார்ப்ப. ஹல்லேலூயா. என்னது பார்ப்ப? நீ ஆசீர்வாதமாக இருக்கிறத, உன் கற்பத்தின் கனி ஆசீர்வாதமாக இருக்கிறத, வேலை ஆசீர்வாதமாக இருக்கிறத, தேசத்துக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்கிறத நீ காண்ப. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஒரு மனுஷனுக்கு துணையா இருப்பாரானால், ஸ்தோத்திரா, அவன் புயம் உறுதியா நிற்கும். அவன் பகைக்கிறவங்க எத்தனை அம்புகளை விட்டாலும், அவனை எப்படியெல்லாம் மனமடிவு ஆக்குனாலும், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் துணையா நிற்கிறதுனால அந்த குடும்பம் துளிக்கும். ஹல்லேலூயா. அந்த சபை ஆசீர்வதிக்கப்படும். அது தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 நாளாகமம் 19வது அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசபாத் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தான் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு பொழைச்சி எருசலேம் யூதாவில் வந்து சேர்ந்துருக்கிறான் யோசபாத். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெரியாதனமாக எதுலையே போய் மாட்டிக்கிட்டான். உசுறு தப்பிச்சது போதுன்னு சொல்லி எருசலேமுக்கு வந்து யூதாவுக்கு வந்து சேர்ந்த பிற்பாடு தன்னுடைய சபையில் இருக்கிற தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டான். ஆசாரியர்களை கூப்பிட்டான், லேவியர்களை கூப்பிட்டான், தலைவர்களை கூப்பிட்டான், முக்கியஸ்தர்களை எல்லாரையும் கூப்பிட்டான். ஒரு ஆமென் சொல்லலாமே. கூடி வாங்க, கூடி வாங்க, கூடி வாங்க. அல்லேலூயா. நீங்கள்லாம் சபையில் முக்கியஸ்தர்களாக இருக்கிறீங்களா? நீங்கள்லாம் ஆசாரியர்களா, லேவியர்களா, ஜனத்தை விசாரிக்கிறவங்களா, நியாயாதிபதிகளா, பொறுப்புள்ளவர்களாக இருக்கிற நீங்கள், அல்லேலூயா, எல்லாத்தையும் கூடி வர செய்து 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமே. நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஜனங்களை விசாரிக்கிற விதத்தில் உண்மையா இருங்க. ஊழியம் செய்கிற விதத்தில் உண்மையா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தேவன் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. உன் தேவன் முகதாட்சணை பண்ணுகிறவர் அல்ல. உன் தேவன் பரிதானம் வாங்கிட்டு புரட்டுகிற தேவன் அல்ல. ஜனங்களை விசாரிக்கிற விதத்தில், ஊழியம் செய்கிற விதத்தில், நியாயம் விசாரிக்கிற காரியத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடமனதாக இருந்து காரியங்களை நடப்பீங்க. உத்தமனாய் இருந்தா கர்த்தர் உன்னோடு குடும்பத்தோடு துணையாய் கர்த்தர் இருப்பார். ஒரு ஆமென் சொல்லலாமே. உத்தமனுக்கு கர்த்தர் யாரா இருக்கிறாரு? துணையா இருக்கிறாரு.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய துணை நமக்கு உண்டாயிருக்கிறதுக்கு, கர்த்தருடைய வேலை செய்கிறதுல நமக்கு என்ன வேணும்? உத்தமம், நியாயம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருத்தர் விசாரிக்கிறதுல, ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுல எப்படி இருக்கணும்? உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடறி போகிற மாதிரியோ, சிதறடிக்கிற மாதிரியோ, பிரிவினை உண்டாக்குற மாதிரியோ எங்கேயாவது வாயிலிருந்து வார்த்தை வந்துச்சுன்னா கர்த்தர் விலகி இருக்கிறத காண முடியும். அல்லேலூயா. துணை நிற்க முடியாது, விலகி இருக்கிறத காண முடியும். ஆமீன் சொல்லிடலாமே. அல்லேலூயா. உன்னை தேடி வர சபைக்கு, நீ பேசுகிற மனிதனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னிடத்தில் ஆலோசனை கேட்கிறவர்களுக்கு எந்த விதத்திலும் நீ இடரல் உண்டாக்குற மாதிரியோ, சிதறடிக்கிற மாதிரியோ, பிரிவினை உண்டாக்குற மாதிரியோ உன் வார்த்தை வந்துச்சுன்னா உத்தமி அல்ல, உத்தமனும் அல்ல. கர்த்தர் துணை நிற்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரே பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரே பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தருடைய வேதத்தை காத்து நடக்காத ஒரு மனுஷனை பார்க்கும்போது தேவ பார்வையில் அவர்கள் அருவருப்பானவர்கள். 119 சங்கீதம். அல்லேலூயா. சங்கீதம் 33 வசனம் 12 வாசித்தோமானால், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம், தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. என்ன விதத்தில் பாக்கியம் உள்ளது? அங்கே 18வது வசனத்தில் படிக்கிறோம், உன் ஆத்துமாவை விடுவிக்கும்படி, பஞ்ச காலத்தில் உன்னை போஷிக்கும்படி. 20வது வசனம், அவர் உனக்கு துணையாய் நிற்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. எப்பொழுது? என்ன பாக்கியம்? ஆண்டவர் சொல்றார், நீ காத்திருப்பாயானால், ஜெபிப்பாயானால், அதிகாலையில் எழும்புவாயானா, என் சமூகத்தை நாடுவாயானா, உன் ஆத்துமாவை காப்பாற்றுவதும் உன்னை போஷிக்கிறதும், பஞ்ச காலத்தில் உன்னை பாதுகாத்து பத்திரப்படுத்தி உன்னை ஆசீர்வாதமாக வைக்கிறதுக்கு நான் துணை நிற்கிற தேவனா இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிற 63ஆம் சங்கீதத்தில் 7வது வசனத்தில், நீர் எனக்கு துணையா இருப்பதினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உமது சட்டைகளின் நிழலில் நான் களி கூறுகிறேன். ஹல்லேலூயா. நீர் எனக்கு துணையா நிற்கிறதினால். ஒவ்வொரு நாளும் உபத்திரம், ஒவ்வொரு நாளும் சவுல் போராட்டம், ஒவ்வொரு நாளும் சவுல் கையில் இந்த தாவீது கொண்டுருவோமா, சிக்கிருக்குமா, அந்த தாவீது பயந்து 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 ஓடுகிறான். ஆண்டவர் இந்த தாவீதுக்கு ஒரு பாதுகாப்பை போகிற இடமெல்லாம் கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. சவுல் அனுதினமும் தாவீதை தேடுறான் கொல்றதுக்கு. தாவீதை ஒரு நாளும் கர்த்தர் சவுல் கையில் ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லலாமே. உன் சத்துரு கையில் கர்த்தர் ஒரு நாள் ஒன்று என்ன செய்ய மாட்டார்? சத்தமாக சொல்ல இல்லாமல், கர்த்தர் உனக்கு துணையா இருப்பாரானால், ஆமே, சத்துரு என்னென்னலாம் திட்டம் போட்டாலும், என்னென்னலாம் முயற்சி பண்ணனாலும், எப்படியெல்லாம் தொடர்ந்தாலும், என்னென்னமோ சூழ்ச்சி பண்ணனாலும், ஸ்தோத்திரம், அணு தினமும் இந்த சவுல் தாவீதை கொல்லும்படி தேடினான். கர்த்தர் அணு தினமும் இந்த தாவீதை காப்பாற்றுகிறதிலே கவனமாயிருந்தார். அல்லேலூயா. காரணம், தாவீது சொல்கிறான், நீர் எனக்கு துணையாயிருப்பதினால். கர்த்தர் உனக்கும் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் துணையாய் நிற்க வேண்டும். கர்த்தர் உன்னை போஷித்து கர்த்தர் காப்பாற்ற வேண்டும். கர்த்தர் உன் சத்துருக்கள், ஆமே, எதிரிட்டு விரோதிகளாய் வருகிறவர்கள் மேற்கொள்ளாதபடி, ஜெயிக்காதபடி உனக்கு கர்த்தர் துணை நின்று அவர்கள் இழிபொருளாக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு 115ஆம் சங்கீதம் 9வது வசனம், இஸ்ரவேலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 115 வசனம், இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணையும்
அவரே உங்களுக்கு கேடகமாயிருப்பார். ஆமே. முழங்கால் படியிடலாமா? கண்களை மூடுவோமா? கர்த்தருக்கு எல்லாரும் நன்றி சொல்லுவோம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தருடைய வார்த்தையை நம்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் முழங்கால் படிட்டு கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. அவர் உனக்கு துணையாக நிற்கிறதுனால மனுஷர்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. அவர் உனக்கு துணையாக நிற்கிறதுனால நீயோ உன் குடும்பமோ ஆமே ஆசீர்வாத தேசத்துக்கே ஆசீர்வாதமாக இருப்ப. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் திடமனதாக இருந்து காரியத்தை நடப்பீங்க, உத்தமமாக செய்வீர்களா, ஆனால் கர்த்தர் உனக்கு துணையாய் இருப்பார். ஆமே. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. உன் ஆத்துமாவை காக்கும்படி, கர்த்தர் உன்னை போஷிக்கும்படி அவர் இந்த மாதம் முழுவதும் உனக்கு துணையாய் இருப்பார். ஆமே. தாவீது சொல்லுகிறார், என் தேவன் எனக்கு துணையாய் இருக்கிறதினாலே சவுல் கையில் என்னை ஒப்பு கொடுக்கவில்லை, அவர் என்னை காப்பாற்றுகிறார், அவர் என்னை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. இந்த முதல் தேதியிலிருந்து இந்த மாத கடைசி தேதி வரைகளும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவ நமக்கு துணையா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்தவ எங்களுக்கு, குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு, ஊழியத்துக்கு, காரியத்துக்கு ஆண்டவர் துணையா இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்துறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பிதாவே, வானத்தையும் பூமியும் படைத்தவரே, கர்த்தராக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு விளம்பின இந்த வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்று ஆமேன் என்றும் இருக்கிறது. இது எங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், பிள்ளைகள் காரியத்தில், ஊழியத்தில் ஆண்டவரே பழிக்கிற தேவன் நீதியாய் வெளிப்படும்படிமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தமாக மாதம் முழுவதும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் துணை நிற்பீராக, சத்துருக்களுக்கு விளக்குவீராக, ஆகாரம் தண்ணீரை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளையும் சபையும் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மாதம் முழுவதும் நடக்கிற எல்லா கூட்டங்களிலும், ஜெபங்களிலும், ஆராதனைகளிலும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தை காண அனுகிரகம் பண்ணுவீராக. உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜீவன் ஆண்டவரே, ஆரோக்கியம், பலம், பாதுகாப்பு ஆண்டவர் அருளை செய்வீராக. கிருபை, அபிஷேகம், வரம், வல்லமையை அருளுவீராக. போக்கு வரத்தில் பாதுகாப்பை தருவீராக. எல்லா தீமைகளுக்கும் விலக்கி கர்த்தர் காப்பீராக. கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு, ஒவ்வொருவரோடு, குடும்பத்தோடு தனிப்பட்ட விதத்தில் இருந்து துணையா இருந்து பாதுகாத்து வழி நடத்தி உம்முடைய பிள்ளைகளை தப்புவித்து நீர் உம்முடைய ஆலயத்தில் சாட்சியாய் கனப்படுத்தி வைப்பீராக. அதை செய்யறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் நாமத்தில் வாய்க்காத போவதாக. சத்துருக்கள் இழிபொருளாவார்களாக. கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். மாதம் முழுவதும் எங்களுடைய ஆண்டவர ஊழிய பாதையில், போக்குவரத்தில், புசிக்கிற அப்பம், குடிக்கிற தண்ணியில், செய்கிற வேலைகளில் கர்த்தர் துணை நின்று கர்த்தர் வழி நடத்துவீராக. வந்த எல்லாரையும் ஆசீர்வதியும், சபையை ஆசீர்வதியும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியம் இன்று என்று நம் அனைவரோடும் கர்த்தர் வருகை பரியந்தம் நிலைத்திருந்து ஆசீர்வதித்து காப்பாராக.